பாடலை பாடியாச்சு. காலம் வந்துடுச்சு, நான் சந்திக்கிற ஆளை பார்க்கணும். அதனால சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த பங்கை இவை இந்த உலகிற்கு சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த பங்கை இவை இந்த உலகிற்கு சுந்தரவள்ளி வருகிறான். வனக்காவலன் முதலில் அவனை சந்திக்கலாம், பிறகு கலைஞர் கிடைக்குமா என்று சிந்திக்கலாம். அருமையான கானம். இந்த பகுதியில் இதுவரை இந்த கானத்தை பார்க்கவில்லை. அவரை சந்திப்பதற்கு முன்னால் அவருக்காக ஒரு பாடலை பாடுவோம். பாட்டு பாடு சாமி அறையா, பாட்டு பாடு சாமி அறையா, ஊரு என்னையா மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் என்று
நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று எதுவும் கொடுத்து முடிந்தது முடித்து விட்டே ஒரு கடமை முடிந்தது வாழ்வு நிலைக்கும் வாழ்வு நிலைக்கும் வாழ்வு நிலைக்கும். இது நிலையில்லாத வாழ்வு. இந்த நிலையில்லாத வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுதியா நம்ம இருந்துக்கிறோம். யாரு நீங்க? நாங்கள் யார்? நான் தேவலோகவாசி, நான் பூலோகவாசி. நாங்களாம் தேவர்கள், நாங்கள்லாம் ராவுத்தர்களா? நான் தேவலோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னேன். பூலோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பூலோகர்கள், பூலோகக்காரர்கள். நான் தேவலோகத்தில் வந்து இப்ப பூலோகம் வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திருக்கேன். எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து மேல, அங்க இருந்து மேலூர்ல இருந்து மதுரை பக்கம். நான் கொட்டாமட்டி மேல சொல்லிட்டு இருக்கேன். மேலூர் அங்கிட்டு மேல் உலகத்துல இருந்து கீழ் உலகம் வந்திருக்கேன். மேல் உலகத்துல இருந்து கீழ் உலகம் நடந்துக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க வர்றதுக்கு ஒரு காரணம், இங்க வர்றதுக்கு. ஆமா, ஆனா நீங்க வந்ததுக்குண்டான காரணத்தை விட நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஓ, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட? குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. பரா கச்சிற்கு பொருளை வைத்து கண்டுபிடித்து விட்டேன். அவ்வளவு பெரிய புத்திசாலியாரியே. ஆமா, யாருன்னு நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க? வச்சிருக்க பொருளுக்கும் உங்களை பார்த்தோன்னு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? 100 நாள் குளத்தை வேலைக்கு போற ஆள் தானே. அரைக்காம சொல்ல வேண்டும். 100 நாள் குளத்தை வேலைக்கு போற ஆள் தானே. ஏண்டா 100 நாள் வேலை பார்க்கறவங்கள நான் சொல்றேன்னு யாரும் தாய்மார்களோ பெரியவர்களோ சங்கடப்படக்கூடாது. போச்சுக்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஆமா, இல்ல நம்ம அங்க போய் புள்ளி சதுக்கிறதுக்கு போறீங்களா இல்ல அதை சுத்தம் பண்றதுக்கு போறியா? நம்ம ஊர்ல ஒரு கண்மாய் இருக்கு, ஒரு குளம் இருக்கு. அது 100 நாள் வேலை விட்டு அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஆளை உழுகிறத விட அகல உழுகிறத விட எல்லாம் சேர்த்து உழுகணும் இல்லையா? அங்க போய் பில்லுக்கு சேவிங்க பண்ற மாதிரி மேலப்படி இது பண்ணிட்டு அப்புறம் ஊர் கதையெல்லாம் பேசி தலைக்கு வச்சு தூங்கி என்ன வேலை வாக்குறீங்க? 100 நாள் வேலை காசு அந்த மாதிரி சோம்பேறி நினைச்சியா? என்ன அப்புறம் என்னங்க வச்சிருக்க ஜாமா அப்படி இருக்குல்ல? ஏதோ பார்த்து சொல்ற. நீ இதெல்லாம் மம்புட்டி எடுப்புல போட்டுருக்கீங்களா? லூசு போல இதுக்கு பேர் மம்புட்டியா? அப்புறம் நான் கூட ஆமா அந்த வேலைக்கு போற ஆள் கிடையாது. இல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சேன். நீங்க யார் தெரியுமா? இப்ப பொருளை வச்சு கண்டுபிடிச்சேன். நீங்க இந்த செட்டி நாட்டு சமையல்காரர் தானே? எதை வச்சு செண்டாடு சமைக்கிறான்னு சொல்ற? இந்த சாம்பார் கரண்டியை போட்டிருக்கீல்ல? இது சாம்பார் கரண்டியாடா? அப்புறம் என்னது? ஏண்டா அப்படி கவலைப்படுத்துற? ஓ, பாயச கரண்டியா? பாயாசம் வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி கரண்டிய எதுல வைப்பாங்க? அது முதல்ல பாயாசமும் சாம்பார் எதுல வைப்பாங்க? அடுப்புல வைப்பாங்க. அடுப்புல இல்ல, அடுப்புல வச்சா அணைஞ்சு போகும். இல்ல இல்ல, அகப்பையில வைப்பாங்க, சட்டியில வைப்பாங்க. இப்ப கரண்டிய எது வழியா உள்ள விடுவாங்க? சட்டிய அந்த கரண்டிய வந்து வாய் வழியால. எது வாய் வழியா? அந்த அந்த சட்டியோட வாய் வழியால. இது என்னன்னு சொன்ன? இது வந்து சாம்பார் கரண்டி. இப்ப இது கரண்டின்ட்டு கரண்டி. இப்ப நான் வாயில விட்டுக்கிடாமா கிழிஞ்சு தாரலாமா? சரி, என்ன சமயக்காரன்னு சொல்லிட்டேன். ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ விளக்கம் தரணும். சொல்லுங்க. இப்ப எல்லாரும் சமைக்கிறவங்க தான். ஆமா, அது இப்ப எங்க தாய்மார்களும் சமைக்கிறாங்க, இப்ப தகப்பன்மார்களும் போய் சமைக்கிறாங்க, நிறைய இடத்துல சமைக்கிறாங்க. உப்போட புளி 32 சொல்றாங்களே இருக்கு. உப்பும் புளியும் 2 மிச்சம் என்ன 30? ஆமா, அது என்ன கணக்கு? எங்க நீங்களா நானா போட்டிதான்? நான் உங்ககிட்ட கேட்டு இருங்க வரேன். இடையில பேசப்படாது, எனக்கு பிடிக்காது. உப்போட புளியோட சேர்த்து 32 சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? நான் தானே சொன்னேன். கேட்கறல்ல, சொல்லியா?
நான் தான் ஐயா சொன்னேன். நானே கேக்குறேன்ல. என்ன கேக்குறேன்? இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அத இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். அது என்ன சொன்னீங்க? நான் சொல்லி நானே விளக்கம் சொல்றதா? சொல்லுங்க. இது தானா ஆடி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி தானா கூத்தாடி போட்டு நான் தான் நல்லா ஆடிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாவே. சரி வேண்டாம். இல்ல நான் வந்து நான் பேசுவேன், படிச்சிருக்கேன். என்னலாம் கிடையாது. என்ன படிச்சிருக்க? ராமாயணம், மகாபாரதம், இது எதுலாம் கேளுங்க, தாராளமா கொடுப்பேன். அப்பளமா? ஆமா. ராமாயணத்துல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், சொல்லு பாப்போம். ராமாயணத்துல ராமர் தன்னுடைய மனைவி சந்திரமதியை கூட்டிட்டு காட்டுக்கு போறாரு. உன்னெல்லாம் வெட்டாத அறிவாள வீட்டுல வைக்கலாமா? உன்னை வெட்டாத அறிவாள வீட்டுல வைக்கலாமான்னு கேக்குறேன். புராணம் ராமாயணத்துல எங்க அவர்தா சந்திரமதி? அந்த புராணம் படிக்கல போல இருக்கு. சரி அதை விடுங்க. அரிச்சந்திரன் கொண்டாடி சீதையை கொண்டு அடகு வச்சது தெரியுமா? ஹரிச்சந்திரன் சீதையை கொண்டு அடகு வச்சான். ஆமா. வீரடா நான் படிச்சதெல்லாம் எனக்கு மறந்துட முடியும். இரும்பு கடையில முந்தானத்துக்கு தான் படிச்சேன். அப்படியா? அதுல எல்லாம் கிழிஞ்சு இருந்துச்சு. ஓஹோ. நான் தான் ராமனோட பொண்டாட்டியை கொண்டு போய் சந்திரமதியை சேர்த்துட்டேன். அது சரி. இதுல பஞ்சமண்டலம் 8 பேரையும் எனக்கு தெரியும். பஞ்சமண்டம்னா 5 தானடா இருக்கணும். 8 பேர் கிடையாது. 5 பேர் யாராரு? தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். 5 பேர் தானே. இப்ப 3 பேருக்கு எடுத்துட்டு 30 கிலோ அரிசி வாங்குறேன். கணக்கு வருதுல. இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். கேளு. நான் படிச்ச புராணத்தை வழியா உங்கள்ட்ட கேட்கிறேன். கேளு கேளு. பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்ய 4 முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு காரணத்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்ய 4 முக்கியமான காரணம் இருக்கு. உலக இயக்கம் சிவமும் சக்தியும். சிவம் அப்படின்னா மூச்சு, காற்று. சக்தி அப்படின்னா ஆற்றல். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் ஒரு மனிதன் உலாவ முடியும். அது மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தாத்தான் உற்பத்தி செய்ய முடியும். அதுல இருந்தா குழந்தைகள் வெளிவரும். அது மாதிரி சிவமும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்தாதான் உலக இயக்கமாகும். அதனாலதான் சக்தியா இருந்தவள் பார்வதி என்ற பெயரோட பிறந்திருக்கும் பொழுது சிவபெருமான் போய் திருமணம் முடிச்சு அழைச்சிட்டு வந்தாரு. எது தவறுங்கிற? நான் சொன்னது தவறா? சரிங்க, உண்மையில வழக்கம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எங்க சொல்லுவா. முதல் காரணம், சிவபெருமான் பார்வதி திருமணம் முடிச்சிட்டாங்க. ஆனா பார்வதி திருமணம் செய்யறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம்? சிவபெருமான் உடுத்தும் உடை என்ன? அவரு புலித்தோல் உடுத்தி புலித்தோல். அதனால இந்த அம்மாவுக்கு துணி துவைக்கிற பிரச்சனை கிடையாது. கைத்தட்டி அனைவருக்கும் நன்றி. 10 வருஷம் வலைடா. ஆனா இப்படி எல்லாம் சிந்திக்கிற பத்தியா? ரெண்டாவது ஒரு காரணம். என்ன காரணம்? சிவபெருமான் தலையில உள்ளது என்ன? ஜடாமகுடம். ஜடாமகுடத்தில் இருப்பது கங்காதேவி. கங்காதேவி. கங்கை என்றாலே நீர் என்று பொருள். நீர், தண்ணி. அதனால நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. எனி டைம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சரி, போச்சுட்டு கூட போட தேவை. மூணாவது, அதே ஜடாமகுடத்துல இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? பிறை. ஆமா, 3ஆம் முறை சந்திரனை சொல்லி இருக்காரு. ஒளி, நிலவு. இந்த அம்மாக்கு கரண்ட் பில் பிரச்சனை இருக்காது. எனி டைம் கரண்ட் போகவே போவாது. அப்படியே இருந்துடலாம். 4வது சொல்லுவாங்க, ஆதியும் அவரே அந்தமும் அவரே. சிவபெருமானுக்கு அப்பா அம்மா கிடையாது. கிடையாது. முக்கியமான விஷயமே இதான். ஆமா, பார்வதிக்கு மாமியா மாமனா பிரச்சனை இல்லையா? சூப்பர். இந்த புராணத்தை வச்சா பொழைச்சிக்குவேன். நான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து படிச்சிருக்க பத்தியா? உண்மையிலுமே இதுலயே இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்கு? இப்ப சிவபெருமான் கையில பாத்தீங்கன்னா தீச்சட்டி வச்சிருப்பாரு. ஆமா. இந்த அம்மாக்கு சிலிண்டர் பிரச்சனையும் கிடையாது. எப்ப வேணாலும் சட்டியை தூக்கி உள்ள வச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சு? அதாவது முதல்ல நாடகத்துல கோமாளி அப்படின்னு சொல்ற வேஷம் போடுறவரு மகாவிஷ்ணு. அவர் தான் கோமாளின்னு சொல்றது. அவர் ஏற்கனவே அந்த வேஷம் போட்டவர். ஆனா இப்ப வரக்கூடிய கோமாளிகள் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். சில பேர் வந்து நின்னா முகத்துல கடுப்பு தான் வருது, சிரிப்பு வர மாட்டேங்குது. ஆனா இவ்வளவு நுண்ணிய அளவுல அறிவை பயன்படுத்தி இதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பரவாயில்ல, புத்திசாலித்தனம். கலை வாழ்க. உண்மையை சொல்ல போனோம்னா நிலை வாழ்க. ரொம்ப நன்றி சாமி. ஏன்னா ஹரிச்சந்திரனை போல் ஒவ்வொரு கணவனும் பொய் சொல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மனைவி வாயை மூடிட்டு கேள்வி கேட்காம இருக்க. சரி இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தவனும் ஹரிச்சந்திரன் தான். கேள்வி கேட்டா மட்டும் கேள்வி கேட்டா நம்மளால அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வரிசையா வரும்.
பேசுறாங்க. மனைவி அமைவதெல்லாம் அவன் கொடுத்த நிலை. ஒரு நல்லவனா இருப்பான், அவனுக்கு மனைவி கொடூரக்காரியா இருப்பான். ஆமா சார். அந்த அம்மா நல்லாவா இருக்கும், இவன் மகா யோக்கியனா இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல பெரியவங்கள ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ பிறந்த பெண்மகள் தாயை விட்டு, தகப்பனாரை விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு புருஷன் தான் கதி அப்படின்னு திருமணம் முடிச்சுட்டு வர்றாங்க. அது ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடத்துவதே இல்லறம், அதுவே நல்லறம். இது தாம்பத்தியம் இல்லையா? ஆமா கண்டிப்பா சார். உலகத்துக்கு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம். இத பெண் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு சேருமான்னு பார்க்கணும். மனிதர், அதாவது எல்லா ஜீவராசிலுமே 3 தன்மை இருக்கு. ராஜசம், தாமசம், சாத்வீகம். மனிதன், தெய்வம், ராட்சா. எது 3 கணம் உண்டு. இது ஜாதகம் பார்க்கிறவங்க இருந்தா தெரியும், பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு 11 விதமான பொருத்தம் இருக்கு. இதுல முதல் பொருத்தமே கன பொருத்தம், தின பொருத்தம். ஒரு தினங்கிறது 24 மணி நேரம், ஒரு நாள். இது 2 பேருக்கும் பொருந்துமான்னு பார்க்கணும். ஒரு நாள்ல இருந்து 7 நாள் போச்சுன்னா வாரம், 30 நாள் போச்சுன்னா ஒரு மாசம், 12 மாதம் போனா ஒரு வருடம். வருடங்கள் தாண்டிடுச்சுன்னா அது வாழ்க்கை. அப்ப ஒரு நாள் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களே, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருப்பாங்க, அதை பார்க்கணும். அடுத்து கணபொருத்தம் பார்க்கணும். என்ன கணம், யாரோட யாரை சேர்க்கணும். இப்ப மனிதனுக்கு ராட்சச கணத்தை கொண்ட சேர்த்தோம்னா அவ ஆட்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு சொன்னாலும் அந்த பெண்மகளை அடக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும், மனித கணத்துக்கு மனித கணத்தை சேர்க்கணும், மனித கணத்துக்கு இல்லைன்னா தெய்வ கணத்தை சேர்க்கணும். இப்ப தெய்வ கணத்தோட கொண்ட ராட்சச கணத்தை சேர்த்தோம், 2 பேருக்கு ஆகாது. ஆக கணவன் ராட்சசனா இருந்து மனைவி தெய்வ குணம் உள்ளவளா இருந்தா வேட்டி படைச்சு போடுவேன். அப்ப அவருடைய வாழ்வு சீரழிஞ்சு போகும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதோட முக்கியமா யோனி பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு இது சேருமா அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்து செய்தால் அந்த திருமணம், அந்த தான் இல்லற வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா அமையும். ஒரு சில பேருக்கு அது பண்றதில்ல, அடவிடியா அப்படின்னு போயிடும். ஆனா இன்னொரு விஷயம் கேட்பீங்க, இந்த கூட்டிக்கிட்டு முடியாடுறாங்களே அவங்க பொருத்தமா பாக்குறாங்க, அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? இதுக்கும் அதுக்கும் சேர்ந்தா தான் கூட்டிட்டு வர முடியும். இதுக்காண்டி எல்லா பொம்பளை பிள்ளையும் பிடிச்சு கூட்டிட்டு வர அது எப்படி முடியும்? அதுலயும் கணக்கு இருக்கு. இது போல கடைசியா ஒண்ணு பொருத்தம் சொன்னீங்களே, அது என்ன ஞானி பொருத்தமா என்னமோ ஒரு பொருத்தம் சொன்னீங்க, யோனி பொருத்தம். அது எப்படி சாமி? 4 வகை யோனி: அண்டசம், உட்பேசம், தராயசம், சுவேதசம். மிளகு ரசம், ஜீரக ரசம், 3 ரசம். என்ன வெறும் சாப்பாடு ராமனாவே இருப்போம். அந்த ஐட்டத்தையும் சொல்லணும்ல. முட்டை, வித்து, வியர்வை, கரு 4 வகையில் உற்பத்தி. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், நீர்வாழ்வன, நிலவாழ்வன, உருவன, பரப்பன, 7 வகை தோற்றம். 84 லட்ச ஜீவராசிகள். இது எல்லாத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மா, அவனோட பிள்ளை நாரத மகரிஷி. நான் பிரம்மா முதலே சொல்ல வேண்டியதா சாமி? முதல்ல கேக்குறியா என்ன? நீங்க எப்படி இருக்கீங்க? வந்தோடனே எவ்வளவு நாள் நின்றுட்டு இருக்கா? அவரு பேரை சொல்லிட்டு நீங்க பேசாரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர்? எனக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான ஆள். எப்படி? முந்தா வந்தா டீ கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசுனீங்க? 300 ரூபா உங்க அப்பா கடன் வர வாங்கிட்டு போக போய் எங்க அப்பா எங்க எல்லாரும் கடங்கடன் வாங்கிட்டு இருக்கேன். பிரமா அந்த முனிசாமி பையன் தானே சாமி? பிரமா முனிசாமி பையன் அவரோட பிள்ளையா நீங்க? சச்சை பணம் கொடுத்து அனுப்பிச்சாரா? இல்லடா லூசு போல. தேவலோகத்துல வசிக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய அவருக்கு 4 தலை. அவர் ஏற்கனவே 5 இருந்துச்சு, 1 கிளி எடுத்தாச்சு. அவரோட பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகள் பாக்குறது நாங்களும் கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். என்ன இப்பதான் உங்களை பெருமையா பேசினேன், இப்ப உடனே அப்படியே தலைகிறா தப்பு. உண்மை தப்பு சாமி. இல்ல எப்படி தப்பு? எப்படின்னு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. அப்படி அப்படி சொல்லுங்க சாமி. இதை எப்படி சொல்றீங்க? இதை எப்படி சொல்லுவீங்க? இப்ப திருமணம்னு ஒண்ணு நடத்துறாங்க, நடத்தும் போது மனிதர்களுக்கு போய் சொல்றாங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க, ஏன் ஆடு மாடுகளுக்கு சொல்ல மாட்டாங்க? என்ன காரணம்? இதுல திருமணம் வாழ்க்கைன்றது 1000 காலத்து பெயரு. ஆமா, அது வளர்மா இருக்கணுங்கிறதுக்காக மனிதர்கிட்ட சொல்றாங்க. ஏன் அதுகள்கிட்ட போய் சொல்லணும்? இப்பதான் நீங்க விஷயத்துக்கு வரீங்க. என்னது? மனிதர்கிட்ட சொல்றவங்க ஏன் ஆடு மாடுகள்கிட்ட போய் சொல்றது இல்லைன்னா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஆமா, அதுகள்கிட்ட சொன்னோம்னா அது வந்து மேய்ச்சிட்டு போயிடும். பயிர் பூரா க்ளோஸ் ஆயிடும். ஓ மண்டா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நன்றி. நம்பிராச புள்ள தானே நீ? நங்கை முடிக்கும் உங்க அம்மா தானே? ஆமா. நீ வீரத்தை வந்தானே, உள்ள இருக்கிறது வள்ளி தானே? வள்ளியை நான் பாக்கணுமே. அவ்வளவுதானே.
வாங்க 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துருவாங்க. எதுக்கு? ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபுல்லா பண்ணி கொண்டுவாங்க. முக்கிய ஆதார் அட்டை இணைங்க. பாதம்னா என்ன? அது என்ன? பாஸ்போர்ட் சைஸ் ஃபார்ம் எல்லாம் தெரியாது. அது என்னது? உடனே எல்லாம் பார்க்க முதல்ல மாதிரிலாம் கிடையாது. வந்தோடனே போய் பார்த்து வரலாம். இப்பெல்லாம் எங்களுக்கு வேணும். அது ஆதார் அட்டையில உங்க மூஞ்சி இருக்கணும். கொண்ட போட்டிருக்கணும். அதுல ரொம்ப அங்க அடையாள லட்சணம் அப்படி இருக்கணுமோ? ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்துல தான் தான் அழகுன்னு என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு போய் அவனோட ஆதார் அட்டை எடுத்து பார்க்கணும். என்ன காரணம்? தெரிஞ்சு போயிடும்ல. என்ன முறை லட்சணமா? ஆமா, 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு அது இந்த வருஷமே காமிச்சிருவாங்க. அதான் ஆதார் அட்டை. அது ஒளிப்பதிவு செய்யறது அப்படி. ஆமா சாமி, இருக்கட்டும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்ததுல இப்ப நான் வழியை பார்க்கணும். காலங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆளு. ஆமா, அது யாரு? இது பெரிய வள்ளி, இது சின்ன வள்ளி. அது யாருங்க? கட்டிக்க போறோம்ல. நீ கட்டிக்கிற பிள்ளைய நான் ஏன் பார்க்கணும்? பாருங்க சாமி, நீங்க எல்லாம் பாருங்க. நீ கட்டிக்கிற போறேங்கிற என்னைய பார்க்க சொல்றியே, நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீ கட்டிக்க. ஒரு நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை? ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு. இங்க வர்றா உன்னை என்னை பற்றி உனக்கு தெரியாத போல இருக்க. தெரியும் சாமி, எல்லாம் பண்ண சாமியாரா வருவாங்க. நான் போகாத இடம் கிடையாது, பார்க்காத பொம்பளை கிடையாது. ஆளை பார்த்தாவே தெரியுது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன். நானா நினைப்பேன் உலகத்திலே மோசமான நம்ம தான் இருக்கோம்னு. உங்களை பார்த்தோன்னா தான் மனசை தேர்த்திக்கிறது. என்னன்னு? நம்மளை விட மோசமா ஒருத்தவர் இருக்காரு. ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம். ஆளா இருந்தியா அரசபாம் பிராமத்தேனா எப்படி உத்தியம் பிரித்து உத்தரத்துக்காக அதை கொண்டு அதுல போட மாட்டாங்க. ஆனா தேக்கு வச்சு பாத்திருக்கியா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது எப்போதும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். அப்படி ரொம்ப உங்களை பிடிக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட. ஆமா, சரி. இப்ப நான் அந்த பெண்மகளை பார்க்க நீ ஆசைப்படுற. ஆமா, மண் ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, மூவாசை இல்லாத வேணாம். நீ ஆசைப்படுறதுனால, நீ விருப்பப்படுறதுனால அந்த பெண்மகளை நான் பாக்குறேன். கூட்டியாந்தோட காசி ஆள கொடுப்பீங்க. எதுக்கு குழப்ப நீங்களே ஆரம்பிச்சுட்டு போறீங்களா? வாங்க. ஆமா, டோக்கன் கொடுங்க, போங்க. பெண்மகளை கூட்டியாந்து எப்படின்னா நான் செய்கிறேன், நீ பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. விட்டு ஓடுது, எல்லாமே பாப்பாங்க. நான் செய்யறத எப்படி செய்யணும்? இதா இருக்கு.
வந்திருக்கு தேவலோக மகரிஷி நாரதர் வருகை தந்திருக்கு. அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டுமே. இதை அழைக்கட்டுமா? பாருங்கள் சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா? வாருங்கள் சுவாமி. சாமி நோக்கம் கிளம்பி விட்டது. அந்த சில்லு வந்து மரத்தை வந்தா முடிச்சுட்டு சில்லு வந்துங்கிறியா? அம்மா இதை வச்சு என்ன செய்யற? ஏதாவது செய்யலாம் தான் பாக்குறேன். ஒன்னும் இதாக மாட்டேங்குது. தொழில் சரி நான் செய்யவா? நீ பாக்குறியா? அப்படி போ. இல்ல இல்ல இப்ப இந்த எப்படி நிக்கிறேன் இங்கிட்டு சைடு பொசிஷன்ல தெரியும். நல்லா தெரியுன்ற. சரி மலர் கொடுத்தேன் கை குழுக்க வளைகளிட்டேன் மங்கை எங்கள் ராஜாத்திக்கு இது ஒரு சீராட்டம்மா ஆட்டம்மா மலர் கொடுத்தே கை குழுக்கு வளைகளிட்டே மங்கை என்ற ராஜாத்திக்கு நாடி இது ஒரு சீராட்டம்மா மகளோ பிறக்கும் பால் ஆரோக்கிய பால் அமலா பால் அம்மாடி பால் இன்னமோ மேடி பால் வெள்ளமோ அழகான நம் தேங்கின்னமோ மாதங்கள் பதமாக மாறாணி முகமெங்கு மெருகேறுதோ ஆடாத கல்யாண மனவாள சேயாகுறார் கல்யாண மகராசி தாயாகுறார் மனவாள சேயாகிறார் கல்யாண மகராசி தாயாகிறார் கட்டில் தொட்டில் கொண்டாடும் பிள்ளையே ஆடாத என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது எண்ணிக்கை நாகானது என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது என் வீட்டு எண்ணிக்கை நாகானது தந்தைகள் காலம் தாயாக ஆகட்டும் என் அழாத பொண்ணு பாடாத அப்படி மூன்று இருவரும் சேர்ந்து நீடுடைய கால வாழ்க. வள்ளியை பார்க்க வேண்டும். அழைத்து வர முடியும்? அழைத்து தங்கச்சி
அழைத்த காரணம் என்ன? நமது இடத்திற்கு நாரதர் மகரிஷி வருகிறார். நாரத மகரிஷி நம்ம இடத்தை தேடி வந்திருக்காரா? ஆமா. சுவாமியை பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நீங்க வாங்கின மட்டும் போதுமா? நான் வாங்கணுமா இல்லையா? சுவாமி அழைத்து வரங்க, ஆசீர்வாதம் வாங்க. மரியாதை மரியாதை மரியாதையா கூப்பிடுங்க. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக